ஒரு வழியா சென்னை வந்து சேர்ந்தாச்சு. இது ஒன் டே இன் சென்னை இல்ல டே ஒன் இன் சென்னை. தம்பியோட ரூம்ல தற்காலிகமா டிக்கியை பார்க் பண்ணி வச்சிருக்கேன். தம்பி ரூம்ல இருக்க பசங்க எல்லாம் பயங்கர க்ளோஸ் போல. எந்த அளவுக்கு க்ளோஸ்னா ஒருத்த அக்கல்ல இன்னொருத்த மூஞ்ச வச்சு பத்து இருக்கான். சென்னையில இருக்கிறதுனால அப்பப்போ சென்னை பாசையும் வரும். உங்க வீட்டு புள்ள நினைச்சு உதாசீனப்படுத்திடாதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இவர் தான் அந்த தம்பி தங்க கம்பின்னு சொல்லலாம் நினைச்சேன். ஆனா இவனே கம்பி மேல டி-ஷர்ட் காய போடுற மாதிரி ஒல்லியா இருக்கு. என்னடா ஒழுங்கா சாப்பிடுறதுலன்னு கேட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டீ 2 வடைக்கு தான் காசு இருக்குன்னு சொல்றான். ஒரு டீ 2 வடை 30 ரூபாய். இதுக்கு 5 இட்லி வாங்கி அழகா சாப்பிடலாமாடான்னு சொல்லிட்டு அட்வைஸ் போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையா ஆபீஸ் போலாம்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயிலுக்கு 5 சொக்காவை போட்டு எதே ஆபீஸா அப்படி நீங்க தலைவர் மாதிரி ஷாக்கா வேணா. இது 10 மாசத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தா பழைய ஆபீஸ். ஒரு வழியா பஸ்ல ஜன்னல் ஓரமா சீட்டை பூச்சி வெளியே எட்டி பார்த்தா செவல்ல அடிக்கிற வெயில பார்த்து சென்னைக்கு தான் வந்திருக்கோங்கிறத கன்ஃபார்மே. அடிக்கிற வெயில் இருக்கட்டும், அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லி விட்டு போயிருங்க. செல்லம் இல்ல கொடுத்த கிஸ்ல குஷியா நீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் ரொம்ப குஷியா இருக்கேன். அது காரணம் என்னன்னா 10 மாசம் கழிச்சு இந்த கேட்டு கதவை திறக்கும். உள்ள நுழைஞ்சோனே என்னோட ஃபேவரட்டான சில் ஏரியாவுக்கு போனேன். இந்த இடத்துக்கு சில் ஏரியான்னு பேர் வச்சதே நாங்க தான். ஏன்னா போன் பேசுறதுல இருந்து புரணி பேசுற வரைக்கும் இங்க தான் நாங்க பண்ணுவோம். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான பிளேஸ் இதுதான். அது காரணம் என்னன்னா என்னோட ஃபேவரட்டான பர்சன் இங்க தான் உட்கார்ந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இல்லனாலும் நாங்க 10 மாசத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண இந்த மவுஸ் பேட், நாங்க பிரவுனி சாப்பிட்டுட்டு டிராவல போட்டு வச்சிருந்த இந்த ஸ்பூன்லாம் அப்படியே அங்க இருந்துச்சு. எல்லாத்தையும் பேக்ல எடுத்து போட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து பழைய நினைவுகளை எல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு சரி போதும் இதுக்கப்புறம் இதை பத்தி பேசினா கண்ணில் கச்சி வச்சு எடுத்து கையை வச்சு புழிஞ்சா 1/4 லிட்டர் பக்கெட் நிரம்புற அளவுக்கு தண்ணி அதுல நிரம்பி அப்படியே கவலையோட கக்கூஸ்ல ஒரு வீடியோ எடுத்துட்டு வெளியே வந்து இவங்க எல்லாம் சென்னையில பழைய பீச்சில் என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்னா சட்டை மாத்தி போற சாதா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜட்டி மாத்தி போற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை கூப்பிட்டு இரவு உணவுக்கு பிரியாணி சாப்பிடலாம் இந்த கடைக்கு வந்திருக்கு. இந்த கடையில 10 மாசத்துக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்ல இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா அப்பயும் நல்லா இல்ல இப்பயும் நல்லா. சரி இன்னைக்கு இது போதும். டே 2 இன் சென்னையில சந்திக்கலாம். சென்னை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஜாலியா வைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா.